Taste the Daily. வாரந்தோறும் ராசி பலன்கள் போடுவது போல கொலை பட்டியல்களை நாளிதழ்கள் பிரசுரிக்கும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கை விடியா திமுக அரசு அடியோடு சீர்குலைத்துள்ளதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில், திருச்சி ஸ்ரீரங்கத்தில் காவிரி ஆற்று பெருக்கை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த விராலிமலையைச் சேர்ந்த ரஞ்சித் கண்ணன் என்ற மாணவரை போதை கும்பல் அடித்து கொலை செய்துள்ளதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். ஆடி பெருக்கன்று காவிரி ஆற்றங்கரையில் கொலை நடப்பது என்பது விடியா திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவிற்கு சீர்கெட்டுள்ளது என்பதற்கு அத்தாட்சி என்றும், கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் சென்னை, கடலூர், நாகப்பட்டினம், திருச்சி, கரூர், கோவை, சிவகங்கை, கன்னியாகுமரி என தமிழ்நாடு முழுவதும் தொடர்ச்சியாக கொலை தொடர்பான செய்திகள் வந்த வண்ணம் உள்ளது மிகுந்த அதிர்ச்சியும் கவலையும் அளிப்பதாக கூறியுள்ளார். விடியா திமுக ஆட்சியில் தமிழ்நாடு கொலைக்களமாக மாறி உள்ளது என்று சொன்னால் அது மிகையாகாது என்றும், வாரந்தோறும் ராசி பலன்கள் போடுவது போல கொலை பட்டியல்களை நாளிதழ்கள் பிரசுரிக்கும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கை அடியோடு சீர்குலைத்துள்ள விடியா திமுக அரசிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். மேலும், தினம் அரங்கேறும் கொலை சம்பவங்களால் எப்படி மக்கள் பாதுகாப்பாக உணர முடியும் என்றும், எப்படி தினந்தோறும் அச்சமின்றி வேலைக்கு செல்ல முடியும் என்றும், எப்படி நம் மாநிலத்திற்கு சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என்றும், எப்படி புதிய தொழில் முதலீடுகள் வரும் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும், தமிழ்நாட்டின் வளர்ச்சி என்பது நீங்கள் உங்களுக்காக செய்து கொள்ளும் செய்தித்தாள் அல்லது தொலைக்காட்சி விளம்பரங்கள் மூலமாக வராது என்றும், சீரான சட்ட ஒழுங்குதான் அதற்கு அடிப்படை என்பதை உணர்ந்து அதிமுகவின் திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுவதில் மட்டும் செலுத்தும் கவனத்தை சட்டம் ஒழுங்கை காப்பதற்கான நடவடிக்கைகளில் இனியாவது செலுத்துமாறு விடியா திமுக அரசின் முதல்வர் ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தி உள்ளார்.